ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 முடிஞ்சு இப்ப 26 12 மாதங்களுக்கு உண்டான பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் வந்து ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் கடக வீட்டுல இருப்பாரு, உச்ச நிலையில இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீனத்துல இருப்பாரு. 2027 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. அதே மாதிரி ராகு வந்து கும்பத்திலையும், கேது வந்து சிம்மத்திலையும் இருப்பாங்க. அவங்க நவம்பர் வரைக்கும், இந்த வருடம் நவம்பர் வரைக்கும் இந்த நிலையில தான் இருப்பாங்க. மெயினா ஆண்டு பலன்கள், ஒரு ஆண்டுக்கு உண்டான பொது பலன்கள்னு பாத்தீங்கன்னா குரு பகவானையும் சனி பகவான், அதுக்கப்புறம் ராகு கேதுகள் அவங்கள வச்சுன்னா மெயினா வந்து ஆண்டு பலன்களை கணிப்போம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய கிரகங்கள் இவை. அதனால அதை வச்சுதான் வந்து மெயினா வந்து கணிப்போம். அதே மாதிரி குரு ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. மிதுன வீட்டுல இருக்கும்போது 3 பாரு, அதாவது 5, 7, 9 குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை இருக்கு. அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள், ராசிகள்லாம் வந்து நல்ல ஒரு நிலையில, அதாவது என்னென்ன இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய இருக்குதோ அந்த இன்பங்கள்லாம், கடன் தீரக்கூடிய அமைப்புகள்னா அந்த கடன் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம், குரு பகவான் என்ன கொடுப்பாரு, மெயினா வந்து காசை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுப்பாரு. மெயினா குரு பகவான் எங்கெங்க பாக்குறாரோ குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை படுற இடங்கள் எல்லாம், ராசிகள்லாம் வந்து நல்ல நிலையில இருக்கும். ஜூன் வரைக்கும் எந்தெந்த ராசிகளை பார்ப்பான், மிதுன ராசியில இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, அதுக்கப்புறம் தன்னோட ராசி, அதாவது தனுசு ராசியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கும்ப ராசியை பார்ப்பாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 3 ராசிகளை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உச்சமா இருந்து தன்னோட நண்பரான விருச்சக ராசியை பார்ப்பாரு. செவ்வாயோட விருச்சக ராசியை பார்ப்பாரு 5ஆம் பார்வையா. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு ஜூனுக்கு மேல. அதுக்கப்புறம் தன் வீட்டை தானே பார்ப்பாரு, அதாவது தன்னோட மீன ராசிய சனி பகவான் இருக்கிறாரு. மீன ராசியை பார்க்கறது ஒரு நன்மை. அதே மாதிரி சனி பகவானை பார்க்கறதும் ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னா சனி வந்து தீய கிரகம், அதாவது என்ன சொல்றது, சனி கிட்ட இருக்கிற காரகத்துவங்கள்லாம் தேவையில்லாத காரகத்துவம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து குறைஞ்சி, அதாவது சனி தரக்கூடிய கெடுதல்கள்லாம் வந்து குறைச்சிப்பாரு குரு பார்வையினால. இந்த அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடக்கிறது, சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கும். அதே மாதிரி கும்பராசி வந்து பாத சனி போய்கிட்டு இருக்குது இப்ப. அதே மாதிரி மீன ராசிக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேச ராசிக்கு விரய சனி போய்கிட்டு இருக்குது. கும்பத்துல ராகு இருப்பாரு. ஜூன் மாசம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கும்பராசிக்கு. ஏன்னா ஜூன் மாசம் வரைக்கும் உங்க ராசிய ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகுவை வந்து குரு பகவான் பார்ப்பாரு. அப்போது பாவத்துவம் கொஞ்சம் குறைக்கப்படும். இப்ப இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி வந்து இப்ப பாத சனியில இருக்கிறீங்க. உங்க ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் வந்து கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுப்பாரு. ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. டிசம்பர் 5ல இருந்து உங்க ராசியை வந்து குரு பார்வையில இருக்கிறீங்க. இன்னொரு 6 மாச காலம் குரு பார்வையில தான் இருப்பீங்க. அதனால பெருசா பயப்பட தேவையில்லை. இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதெல்லாம் வந்து ஈஸியா கடந்து போயிடுவீங்க. அதுவும் இல்லாம 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. ஒரு 6 மாத காலம் குரு பார்வையை இல்லாம இருப்பாரு. அந்த சனி வந்து குடும்பத்துல சிறு குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் கொடுக்கத்தான் செய்வாரு. என்னடா எடுப்புலயே வந்து சரியில்லைன்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு அந்த சனி பகவானை, ஏன்னா நீங்க 5 வருடம் வந்து கடந்துட்டீங்க. விரய சனி,
ஜென்ம சனியை கடந்துட்டீங்க. இப்ப பாத சனியில தான் இருக்கிறீங்க. 5 வருடம் வந்து பட்ட கஷ்டம், துன்பங்கள், துயரங்கள்லாம் வந்து அதுக்கு அதை விட பெரிய அடி இருக்காது. படிப்படியா குறைஞ்சிரும். இன்னும் ஒரு 6 மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அதுக்கு பிற்பாடு குரு பார்வையில வந்துருவாரு சனி பகவான். 2ஆம் இடத்துல இருக்கிற பொருளாதார முன்னேற்றத்தெல்லாம் ஏன்னா 2ஆம் இடம் வந்து குடும்பம், தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். அதாவது பொருளாதார தடைகள் இருந்ததெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு அந்த தடைகள்லாம் உங்களுக்கு விலகும் கும்பராசிக்கு. அதே மாதிரி முதல் ஜூன் மாசம் வரைக்கும் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். ரொம்ப நாளா தந்தையோட சொத்து பெண்டிங்லயே இருக்குது, கோர்ட்டு கேஸ்ல இழுத்துட்டு இருக்கு, நம்ம பக்கம் சாதகமா வருமா அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம், அதாவது ஜூனுக்குள்ள கண்டிப்பா வரக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க 11ஆம் இடத்தை ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் ஜூன் வரைக்கும் பார்ப்பாரு. 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், மூத்த சகோதரம். மூத்த சகோதரம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம். இளைய மனைவி. 11ஆம் இடம் வந்து இளைய மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். அண்ணன் அக்கால்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் ஜூன் மாதத்திற்கு உள் கண்டிப்பா கிடைக்கும். வர வேண்டிய லாபங்கள் கண்டிப்பா வந்தே தீரும். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லை, 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதுவும் அமையல, ரொம்ப நாள் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 2வது மறுமண வாய்ப்புகள் கண்டிப்பா வந்து, ஏன்னா 11ஆம் இடத்தை 5ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால கண்டிப்பா வந்து மறுமண வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல குரு பகவான் கொடுப்பாரு ஜூனுக்கு உள்ளேயே. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற குரு குழந்தை ஸ்தானம், குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்தை நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைன்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஜூனுக்குள்ள உங்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய தன்மைகளை குரு பகவான் கொடுப்பாரு. ஏன்னா குரு பகவான் தான் தனக்காரகன், புத்திரக்காரகன் சொல்லுவோம். புத்திரக்காரகன் 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்திலே இருக்கிறதுனால குழந்தைகள் உண்டாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி அதுக்கு பிற்பாடு, அதாவது ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. 8ஆம் இடத்துல குரு ஜூனுக்கு மேல வந்து வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை ஜூனுக்கு பிற்பாடு குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போகணும், இல்ல வெளிமாநிலம் போகணும், உங்க ஜனனகால ஜாதகத்துல 8, 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிற பட்சத்துல இப்ப கோச்சார ரீதியா 8, 12ஆம் இடம் சுபத்துவம் ஆகும்போது நீங்க வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது உங்களுக்கு ஜூனுக்கு பிற்பாடு. அதே மாதிரி ஜூனுக்கு பிற்பாடு உங்க 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லுவோம். தொழில்கள் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுல தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய சூழல்கள்லாம் உங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி ஜூனுக்கு பிற்பாடு சனி பகவானை பார்ப்பாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்க்கும்போது பணவரவு, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகும். யாருக்கும் அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னா அந்த சூழல்கள்லாம் வந்து ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு கண்டிப்பா மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, யோக புக்தி நடக்குதா, அவயோக புக்தி நடக்குதா, அந்த யோகர் வந்து யோகத்தை செய்யக்கூடிய நிலையில இருக்கிறாரா, இல்ல அவயோக தசை தாங்கயா நடக்குது அப்படின்னா அந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை இருக்கிறாரா, ஏன்னா எதுனாலும் நடக்கும். ஆனா என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஜனனகால ஜாதகத்துல என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு அதை பார்த்து துல்லியமா பலன் சொல்லலாம்.
துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.